ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் சௌமி வைப்ஸ். இந்த வீக் சண்டே அம்மா வேலைக்கு போகணுன்னு சொன்னதுனால காலைல எழுந்தோடனே 2 தோசை போட்டு வீட்டில் இட்லி பொடி இருந்தது. ஸோ அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். அம்மா சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா போயிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அண்ணி அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் போய் சைடில் குளிச்சுட்டு வீட்டில் இருக்க எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனுக்கு ஃப்ரெஷ்ஷாக சமைக்க வந்துட்டேன். அங்கே பட்டாணி ரைஸ் செய்யலான்னு சொல்லிட்டு ரைஸ்லாம் ஊற வச்சுட்டு சைடில் பட்டாணியும் ஊற வச்சேன். அப்போ பார்த்து அப்பா பன்னீர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. பன்னீரை பார்த்தோன்னே மனசு மாறிடுச்சு. சரி அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி மசாலாஸ்லாம் போட்டு ஊற போட்டு வச்சேன். அப்புறம் ரைஸ்க்காக தேங்காய் பால் வேணுமேன்னு சொல்லிட்டு தேங்காய் பால் அரைக்க போயிட்டேன். என்னடா என் தேங்காய் பால் இந்த கலரில் இருக்கேன்னு மட்டும் நினைக்காதீங்க. எக்ஸ்ட்ரா காரம் வேணுன்றதுக்காக பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கேன். அதனால தான் நம்ம வீட்டில் காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவோம், அதுக்காக தான். அதுக்கப்புறம் நான் தாளிச்சுட்டே இருக்க சொல்லுவேன். அன்னி காலிஃப்ளவர் பகோடா போடலாமான்னாங்க. மனசு மாறிடுச்சு. யாருக்கு தான் காலிஃப்ளவர் பகோடா பிடிக்காது சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கப்புறம் அன்னி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதை நல்லா வேக வச்சு நல்லா மசாலாஸ்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா போட்டு பொரிச்சு எடுத்துட்டு சூப்பராக இருந்தது. பார்க்கவே சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அப்படியே சைடில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பன்னீரையும் தவால போட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டேன். நான் கிச்சன் துடைக்க சொல்லவே அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. நாங்கள் சாப்பிட போயிட்டோம். அவ்வளோதான். டாட்டா, பாய் பாய்.